நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப எனக்கு சரியா தூக்கமே வராது. அப்பதான் என் ஹஸ்பண்ட் காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ் வாங்கிட்டு வந்தாரு. இதுல இருக்கு 100% ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸ், 100% நேச்சுரல் லாட்டெக்ஸ். சோ எனக்கு கிடைச்சது 100% நிம்மதியான உறக்கம். காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நூதன முறையில் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் காதர் ஹுசைன் அளித்த தகவல்களை பார்க்கலாம். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக, அதிமுக கூட்டணியில் தேமுதிக, பாரதிய ஜனதா கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் கட்சி, சுயேட்சைகள் உள்ளிட்ட 12 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். இதுல பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த முரசொலி திமுக சார்பில் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக ஏற்கனவே தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டு சென்றுள்ள சூழ்நிலையில் தொடர்ந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் அவர்களும் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். வரக்கூடிய நாட்களில் திமுக தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களும் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையும் தேமுதிகவை சேர்ந்த சிவனேசனுக்கு இந்த முறை வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவர் அறிமுக கூட்டம் என்பது முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற நிலையில் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் காமராஜ் சிவனேசனுக்கு ஆதரவாக கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக நாள்தோறும் பிரச்சாரத்தில் கூட்டணி கட்சிகளுடன் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த வேட்பாளர் கருப்பு முருகானந்தமும் தொடர்ந்து கூட்டணி கட்சி சார்பில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒவ்வொரு பகுதியிலும் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். ஏற்கனவே அவருக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு சென்றுள்ள சூழ்நிலையில் தொடர்ந்து கூட்டணி கட்சியினரும் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவரும் தனது ஆதரவாளருடன் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையிலும் ஹுமாயூன் கபீர் இங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவரும் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இருந்தபொழுதிலும் சுயேட்சை வேட்பாளர்கள் 8 பேர் களத்தில் இருக்கிறார்கள். சுயேட்சை வேட்பாளர்களுக்கு அவரவர்களுக்கு தேவையான சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தங்கள் சின்னத்தையும் தங்கள் பெயரையும் பொதுமக்களிடம் எடுத்து செல்வதற்காக அவர்களும் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு தொடர்ந்து பல்வேறு வகையான நூதன முறையில் பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பிரச்சாரம் என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிரச்சாரத்தின் முடிவு என்பது தேர்தலின் கையில் தான் உள்ளது. ஒளிப்பதிவாளர் டேவிட் நாகாதரோசின் புதிய தலைமுறைக்காக. நான் பிரெக்னெண்டா இருந்தப்ப எனக்கு சரியா தூக்கமே வராது. அப்பதான் என் ஹஸ்பண்ட் காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ் வாங்கிட்டு வந்தாரு. இதுல இருக்கு 100% ஆர்கானிக் ஃபேப்ரிக்ஸ், 100% நேச்சுரல் லாட்டெக்ஸ். சோ எனக்கு கிடைச்சது 100% நிம்மதியான உறக்கம். காய்ரான் நேச்சுரல் மேட்ரஸஸ்.